அந்த ஏரியாவில் குப்பை எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எம்ஆர்எஃப் மூட்டையில் வந்து அந்த நகையை உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அது எங்களுக்கு தெரியல உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கு தெரியுங்க. அப்புறம் சொன்னதே சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணேன், எஸ்ஐக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் அந்த ஸ்பாட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு தான் அந்த நகை கிடச்சிதுங்க. அது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே சாப்பிடாம எல்லாமே தேடி கொடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கே போனோம். அது வந்துங்க ஆர்கானிக் வந்து அதில் ஒரு 700 கிலோ வெயிட் இருக்குங்க. அதுக்குள்ளே இருக்குதுங்க. அதை கீழே கொட்டி அதையெல்லாம் நாங்கள் பிரித்து அந்த எம்ஆர்எஃப் ஃபுல்லாக பிரித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பிரித்து அப்புறம் தான் அதையெல்லாம் எடுத்து கொடுத்துங்க. இப்போ கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி, 1000 ரூபா 500 ரூபா கிடைச்சாலே விட மாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ போய் தொகையோட பொருளை எடுத்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாநகராட்சி ஆணையாளர் உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. தெரியாதுங்க. சரிங்க. மாநகராட்சி ஆணையாளர் உங்களை கைதட்டி பாராட்டினாரு, மாமன்ற உறுப்பினர்லாம் பாராட்டினாங்களே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நன்றி. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம சக சூப்பர்வைசர் நம்ம பேர் வந்து மணிகண்டனுங்க. மணிகண்டன் அப்பா பேர் அங்கமுத்து. வார்டு 91ங்க, தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்டது. நமக்கு வந்து நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற வார்டு சூப்பர்வைசர் ஜெய்சீலன் வந்து எனக்கு தகவல் சொன்னார். இந்த மாதிரி எங்கள் மாமன்ற உறுப்பினரோடைய ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குங்க, உங்கள் வார்டில் வந்துட்டு இந்த மாதிரி செயின் ஒன்று மிஸ் ஆகி போச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படிங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. கேட்கும்போது அவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி குப்பையில் தான் மாத்திரை சீட்டில் தூங்கும்போது ப்ரெஷர் மாத்திரை போட்டிருக்காங்க, மருமக வந்து கூட்டி எடுத்து அப்படியே குப்பையில் போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பொதுமக்களுக்கு சொல்லக்கூடியது என்ன ஒரு தகவல்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா தேடி எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தரம் பிரித்து கேட்குறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது மக்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் வச்சுக்குவோம், மக்காதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். மக்கிற குப்பையில் இருந்தனால நாங்கள் அன்றைக்கி பூரா கொட்டி சார் சொன்ன மாதிரிங்க 98வது வார்டு கவுன்சில் மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக தேடிங்க, ஒன்று விடாமல் தேடி ஒரு பட்டன் ஒரு பின்யூசி முதல் கொண்டு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷமாக நீங்கள் படுறது எல்லாமே எங்கள் ஆணையாளருக்கு, மாமன்ற உறுப்பினருக்கு, எங்கள் வார்டு கவுன்சிலருக்கு தாங்க இதெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி எங்கள் எஸ்ஓக்கு தகவல் தெரிஞ்சு எங்கள் எஸ்ஓ கூப்பிட்டு சொன்னார், என்ன நடந்துச்சு வார்டில்ன்னு. அப்புறம் சொன்னேன், சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு சார் என்ன. எஸ்ஐக்கு தகவல் சொன்னேன், பாராட்டி எங்களை எல்லாம் ஜோனல் வச்சு பாராட்டினாங்க. இதுதான் நடந்துங்க. தயவு செய்து பொதுமக்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்க. அதோட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7,340,000ங்களாம்மா. 7,340 பவுனுங்க. எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, நான் தேடி எடுத்து கொடுத்ததுக்கு உண்டான ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. எடுத்து கொடுத்ததுன்னா அவங்க பாருங்கள், 7,340 பவுனுங்க. மதிப்பீடு வந்து 5.5 லட்சம்னு சொல்லி சொன்னாங்க. அதோட மதிப்பீடு நாங்கள் எடுத்து கொடுத்தோன்னா அந்த அம்மா ஓடி வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னாங்க. ஒன்றும் வேண்டாமா, எல்லாமே எங்கள் ஆணையாளருக்கு, மாமன்ற உறுப்பினர் 98வது வார்டு மாமன்ற உறுப்பினருக்கு, 91வது வார்டு மாமன்ற உறுப்பினர், எங்கள் எஸ்ஓவுக்கு, முக்கியமாக எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தாங்க. ஒன்றும் வேண்டாமா, உங்கள் பொருள் உங்களுக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சொல்லி ரொம்ப மன நிறைவாக பாராட்டுனாங்க. ஜெனரல் எடுக்கிறாங்க, அந்த சைடு போக சொல்லுங்கள். நான் இறக்குண்ணா ஒன்று பெரிய நம்பிக்கை கொடுத்தீங்க. நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் போகாதுங்க. ஒழிஞ்ச காசு இருந்தால் நாங்கள் கண்டு கொடுத்துருவோம். தனித்தனியாக பிரித்து சும்மா ஏமாற்றக்கூடிய காலத்தில் ஒரு 3 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தண்ணி வருது ஒரு நாளைக்கு? 450 ரூபாயா? மாத சம்பளத்தை உங்களுக்கு 12,000 வரும். ஆனால் ஒரு 3 லட்ச ரூபா தொகையில் ஒரு பெரிய ஒரு நகையை அவங்க எடுத்து கொடுக்கணும் உங்கள் எண்ணம் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இத்தனை பத்திரிகையாளர் வந்து உங்கள் வர சொல்லி பாராட்டுறாரு. கைதட்டி
பாராட்டணும். நல்ல உள்ளத்துக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும். வேறு பேர் நல்லபடியாக ஒரு பட்டன் கூட மிஸ் ஆகக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்ட பொருள் தேடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிங்க. உட்காந்தெல்லாம் கலன்னு களைச்சி தேடி எடுத்து கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷம். வீடியோலாம் அழுகுதுங்க. நம்ம வாங்கிட்டு இவ்வளோ பெரிய நகையெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது பொருளை மட்டும் எடுங்க வெளியே. அவர்கிட்ட கொடுங்க சார். எதுக்கு இப்படி போறீங்க? கரெக்டுங்களா? அம்மா சந்தோஷமாம்மா? சந்தோஷங்க. அழுகாதீங்கம்மா. மாநகராட்சி ஆளுக வந்து எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாக வந்து நிலா போடாதீங்க. சரிங்களா? நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம் தானே? சார் இங்கே வாங்க. இங்கே வாங்க அது பின்னாடி இங்கே வாங்க ஒரு நிமிஷம். எந்த இது இல்லை சரியா? நீங்கள் என்னோட நம்பர் இருக்கு உங்ககிட்ட. என் நம்பர் நோட் பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த 4 வீட்டுக்காரங்க சேர்ந்து ஒரு CCTV வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரியா? நான் சொன்னேன் தேடி எப்படியும் பிடிச்சி கொடுத்துருவேன். எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் தயவுசெய்து போலீஸில் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வாபஸ் பண்ணி கண்டிப்பாக கிடச்சிருச்சு இதுன்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஏன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. ஏமா அழகுறீங்க? கஷ்டப்படுறதில்ல எங்கேயும் போகாது. ஏமா அழகுறீங்க? ஏன் அழகுறீங்க? கிடச்சிருச்சு இல்லை? நீங்கள் இத்தனை நேரம் உங்கள் மருமக பிள்ளைங்க திருப்பி வந்துருப்பீங்க. நான் வச்சது நீ தூக்கி குப்பையில் போட்டியான்னு இல்லையா? இல்லை அந்த பொண்ணு தான் இப்போ வந்து பதட்டப்பட்டு அழுதுட்டு நின்று இருந்துச்சு. நீ போமா நான் ரெடி பண்ணி தருவேன்னு சொன்னேன்ல. குப்பையில் தான் இருந்தது. தேடி எடுத்தாச்சு. நீங்கள் அதை போல நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணோம். 9787 33 7